புதிதாக கட்சி ஆரம்பித்து திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறியது விந்தையிலும் விந்தையானது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சாய கழிவுகளால் நீர்நிலைகள் மாசடைந்ததை அவர் பார்வையிட்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக நாட்டில் தான் முதல்வராவேன் என யார் வேண்டுமானாலும் கூறலாம் என தவேக தீர்மானம் குறித்து கருத்து தெரிவித்தார். சைக்காலஜியில் சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கோம். நாங்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக 4 வருஷம் நல்ல முறையில் பணியாற்றியிருக்கிறார். இந்த பகுதி முழுக்க எல்லா ரோடுகளும் பாலங்களும் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லா ரோடுகளையும் போட்டது நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதுக்கெல்லாம் நிதியை மத்திய அரசு கொடுத்தது மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதில் யாருக்கும் மறுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது விந்தையிலும் விந்தை. கரூர் துயரச் சம்பவத்தில் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் விஜய் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். 41 பேர் உயிரிழப்பில் முழு பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் உள்ள விஜய் கண்ணியமற்ற முறையில் முதல்வர் மீது வெறுப்பை கொட்டி தீர்ப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். பொது வாழ்வில் ஆத்திச்சூடியை கூட அறியாத விஜய் ஆட்சிக்கு வந்தது போல கற்பனை வாழ்வில் திளைப்பதாக வைகோ கடுமையாக விமர்சித்தார். தவேக தலைவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தவேகவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆவதாகவும் தங்களாலேயே திராவிட கட்சிகளை எதிர்க்க முடியவில்லை என்றும் சண்முகம் கூறினார். எந்த தேர்தலையுமே எதிர்கொள்ளாத ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய எங்களாலேயே எதிர்கொள்ள முடியல. நாங்கள் 100 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் தோன்றி 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. 100ஆண்டு விழாவையும் கொண்டாடி முடிச்சிட்டோம். எங்களாலேயே திராவிட இயக்கத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கிராம அளவில், வார்டு அளவில் வலிமையான ஸ்தாபன கட்டமைப்பு கொண்ட ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம், அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.